எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்ய நினைக்கிறீங்களா? இப்ப நாங்க எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால யாரோடும் சேரல, நாங்க தனிச்சு நிக்கிறோம், வெல்றோம் வீழ்றோம், அதை பத்தி கவலை இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு? அதிகாரம்னா உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி, கொள்கையை சொல்லி, ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா. ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு. எல்லாரும் வாக்கும் வேணும், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை. நீங்க அது இல்ல, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா, கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது, தன்னுடைய தனித்தன்மை இழக்குது. உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு, உண்மையிலே எங்க மது ஒழிக்கணும் எங்க ஐயா நினைக்கிறாரு. யாரு? பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார். ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு.